நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசத்தோடு கூட நம்ம தொடர்ந்து பாடுவோம். நம்ம எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் கூட, பாவம் செய்திருந்தாலும் கூட, அவருடைய இரக்கம் பெரிதானது. அவருடைய அன்பு ஈடு இணையற்ற அவருடைய அன்பு பெரிதான அன்பு. அந்த அன்புக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம கண்களை மூடி கூட தொடர்ந்து இந்த பாடம் நம்ம பாடும்பொழுது கூட நம்முடைய உள்ளத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய ஏக்கம், என்னுடைய நினைவு, என்னுடைய வாஞ்சை எல்லாமே நீதான் ஆண்டவரே என்று சொல்லிக்கூட நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.
ஆண்டவரே, எங்களுடைய இரட்சகர் நீர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர். ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர் நீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிப்பவர் நீர். ஆண்டவரே, இதோ நாங்கள் அறிக்கை இடுகிறோம் தேவனே, இது ஒரு ஜெபமாக கூட நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய நினைவு, எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய ஆவல் எல்லாம் நீராக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீரே முக்கியமானவராக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நீர் மாத்திரமே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்மை நேசித்த இந்த ஆண்டவரை தொடர்ந்து நம்ம ஆராதிப்போம். உள்ளத்தில் கீதம் பாடிக்கூட அவரை நாம் ஆராதிப்போம். Thank you.
இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். சொல்லுவோமா? அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே போதுமானவர். ஆமென். He is enough. அவர் ஒருவரே போதுமானவர். தொடர்ந்து நம்ம பாடுவோம். அவரின்றி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜீவனே இல்லை. அவர் இல்லைன்னா நம்மளுக்கு ஜீவனே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீரின்றி எனக்கு வாழ்வேது ஆண்டவர் என்று கூட நம்ம ஆண்டவரை பார்த்து பாடுவோம். வாழ்வேது
ஆண்டவரே, நீர் என்று எங்களுக்கு வாழ்வியது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய உதவி இன்றி நாங்கள் உயிர் வாழ முடியாது ஆண்டவர். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவர். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து எங்களோடு இருப்பவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்த இந்த தேவனை நம் மனதார ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே,
ஒளிரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் பரிசுத்தரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர், சிங்காசனத்தில் ராஜாரிகம் பண்ணுகிற ராஜா நீர். ஆண்டவரே, மகத்துவமும் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர் நீர் சுவாமி. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே,
பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், எங்கள் இரட்சகர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவே, உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவர் நீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கொண்டு வருகிற உம்முடைய தாசனை நாங்கள் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையானது எங்களை வழிநடத்தக்கூடியதாக ஆண்டவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமான உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.